ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். வெயிலில் அலைஞ்சு உங்களோட ஃபேஸ் ரொம்ப டேன் ஆயிடுச்சா? அந்த டேனை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முல்தானி மெட்டி அப்படிங்கிறது வெறும் களிமண் தான். ஆனால் இதில் மெக்னீஷியம், குவாட்ஸ், சிலிக்கா, இரும்பு, கால்சியம், கால்சைட், டாலமைட் அப்படின்னு ஏகப்பட்ட கனிமங்கள் இருக்கு. நேரடியாகவே இந்த முல்தானி மெட்டியை முகத்துக்கு பயன்படுத்தினாலும் எந்தவித பாதிப்பையும் தராது. இது சருமத்துக்கு ஒரு கவசம் போல செயல்படுது. சருமத்தில் இருக்கக்கூடிய பருக்கள், எண்ணெய் பிசுபிசுப்பு, அழுக்குகள், கசடுகள் எல்லாம் நீக்கக்கூடிய தன்மை இந்த முல்தானி மெட்டிக்கு இருக்கு. வெயிலில் அலைஞ்சு சருமத்தோட நிறம் மாறி இருந்துச்சுன்னா அதை போக்குறதுக்கான ஃபேஸ் பேக்கை சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. முல்தானி மெட்டி 2 ஸ்பூனு, தயிர் தேவையான அளவு, 1 ஸ்பூன் புதினா பவுடர். இந்த முல்தானி மெட்டியும் புதினா பவுடரையும் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர அளவுக்கு தயிரை சேர்த்து இந்த 3ஐயும் ஒன்றா நல்லா கலந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருங்க. இதை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இதே உங்களுக்கு கை கால்கள்லையும் டர்ன் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த கலவையை முகம், கழுத்து, கைகளில் தடவி ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு வெதுவெதுப்பான தண்ணியில் கழுவிடுங்க. 10 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக இதை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா சருமத்தோட நிறத்தில் நல்ல மாற்றம் தென்படும், சருமத்தில் பொலிவும் ஏற்படும். இந்த மாதிரி வெயில் காலத்தில் அலைஞ்சு நம்மளோட சருமத்தோட நிறம் மாறி இருந்துச்சுன்னா முல்தானி மெட்டி இதுக்கு ஒரு சிறந்த நிவாரணமாக அமையும். முல்தானி மட்டியை முகத்துக்கு அப்ளை செய்கிறப்ப கண்களை சுற்றி மட்டும் தடவக்கூடாது. அப்படி தடவுனீங்கன்னா கண்களை சுற்றி இருக்க நீர்ச்சத்தெல்லாம் அது உறிஞ்சிரும். இதனால சருமம் மேலும் அதிகமாக வறட்சி ஆயிரும், சுருக்கங்களையும் தந்துடும். அது போலவே இந்த முல்தானி மட்டி ஃபேஸ் பேக்கு வாய்க்குள்ளாரையும் போயிடக்கூடாது. முல்தானி மட்டியை எந்த வகையில் நீங்கள் ஃபேஸ் பேக்காக பயன்படுத்தினாலும் அதை கழுவுறதுக்கு சோப்பு, ஃபேஸ் வாஷ் போன்ற எந்த கெமிக்கல்களையும் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தும் போது சருமத்தில் அலர்ஜி, எரிச்சல், அரிப்பு உண்டாகும். இந்த வீடியோவில் வெயிலில் அலைஞ்சு நம்மளோட சருமம் நிறம் மாறி இருக்கும்ல, அதை சரி செய்கிறதுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய 3 பொருட்களை வச்சு ஒரு ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.